தற்போது இந்தியா பதிலடியில் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பாகிஸ்தான் நகரங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. லாகூர், சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதலை இந்தியா தீவிரப்படுத்தி இருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடியாக தற்போது இந்தியா தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் பகுதியிலும் இந்தியா தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் அத்துமீறல்களுக்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது ட்விட்டர் பதிவை இட்டிருக்கிறார். தாக்குதல் தொடரும் நிலையில் பாகிஸ்தான் நகரங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாகிஸ்தானின் நகரங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதலை தொடங்கி இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போது நம்முடைய பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திருமாறன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். வணக்கம் திருமாறன். தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. பாகிஸ்தானோட தொடர் தாக்குதல்களை தாண்டி டிஃபென்ஸ் மோட்ல இருந்து தற்போது இந்தியா ஒரு அட்டாக்கிங் மோடுக்கு போறாங்க. இந்தியா பாகிஸ்தானை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்தியாவோட இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க? சரிதானா? சரி, வணக்கம்ங்க. நேற்று நம்ம விடியற் காலம் நம்ம அந்த ஆபரேஷன் சிந்தூர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9 இடத்துல நம்ம மோஸ்ட் ப்ரிசைஸா அட்டாக் பண்ணோம். ஒரே ஒரு சிவிலியன் சைட் கூட அட்டாக் ஆகல, இறந்து போல. தட் ஷோஸ் நம்ம எவ்வளவு ரெஸ்ட்ரைண்டா, எவ்வளவு கன்ஃபார்ம்டா, எவ்வளவு ப்ரிசைஸா அட்டாக் பண்ணோம் அப்படின்னு புரிய வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சைட்ல இருந்து அவங்க இதுக்கு முன்னாடி பேசுன கூட சொன்னாரு, அவங்க வி கால் தேம் as a rogue states. அவங்களுக்கு இந்த ஒரு லாவோ ஒரு வார் லாவெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஈவினிங் பார்த்த அந்த காட்சிகள் கூட பாத்தீங்கன்னாக்கா ரேண்டமா அடிக்கிறாங்க. அது சிவிலியன் சைடும் இருக்கிறாங்க. நம்ம ஜம்முல ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனும் அட்டாக் பண்ண வந்தாங்க. அமிர்த்சர்ல பார்த்தோம். ட்ரோன் மட்டும் இல்லாத யூசிங் F-16 கூட பார்த்துருக்குறோம். பட் இப்ப இந்தியாவுடைய வெஸ்டர்ன் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸா பண்ணாங்க, அக்யூரேசியா பண்ணாங்க. நாட் பெரிய டேமேஜ் இந்தியன் சைட்ல இல்ல. இருந்தாலும் அவங்க சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரோன்ஸ் ஆகட்டும் இல்ல F-16 ஆகட்டும் எல்லாமே துரிதமாக ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா நம்ம வீழ்த்திருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நேத்து நம்ம ரெஸ்ட்ரைன் பண்ணோம். இப்போ உலக நாடுகளே பார்த்துட்டு இருக்காங்க அவங்க என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் இன்னைக்கு பண்ணிருக்கிறாங்க. இப்போ US ஆகட்டும் மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் இதை பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா நல்லாவே தெரியும், தே ஆர் நாட் ஃபாலோட் எனி ஒரு டிசிப்ளின் இல்லை. இது ரொம்ப இர்ராஷனல் நேச்சரா அவங்க அட்டாக் பண்ணிருக்கிறது தெரியும். அவங்க கண்டம்னேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம துரிதமாக இப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கிறோம். நீங்க சொன்னது போல நம்ம இப்போ அஃபென்சிவ் ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறோம். நம்ம 1971 வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 48 hours வித்தின் ஒரு 3 நாட்களுக்குள்ள அவங்களுடைய ஏர் சிஸ்டமே நம்ம கண்ட்ரோல்ல வந்தது 1971. அதை போல வரத்துக்கும் ஆச்சரியம் இல்லை. இப்ப பாருங்க, லாகூர்ல இன்னைக்கு ஒரு பெரிய இதை நம்ம அங்கேயே போய் லாகூர்ல அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மாதிரி ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இப்போ பண்ணுவோம். பண்ணக்கூடிய கேபபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. திருமாறன் சார், தற்போது இந்த சண்டை அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கும்? எல்லை பகுதியிலேயே இருக்குமா? அப்படி எல்லை பகுதியில இருக்கும் பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களோட பாதுகாப்பை ராணுவம் எப்படி உறுதிப்படுத்தும்? ஆமாங்க, இப்போ நம்ம இன் ஃபியூச்சர்ல நம்ம இந்த எல்லை பகுதியில மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவங்களும் அதான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இப்பவே அந்த டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த எல்லை பகுதியில் இருக்கிற மக்களை பத்திரமாக வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஓரளவுக்கு எவாக்குவேட் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் நம்ம இந்த அதர் ஸ்டேட்ஸ்க்கும் இப்போ நம்ம எல்லை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதுவும் ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்ம அலர்ட்ல இருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இப்ப எப்படி இந்த தாக்குதலை திட்டமிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை இந்தியா தாக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த தாக்குதல் எப்படி நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா? இப்போ நீங்க இந்த பதற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெஹல்காம் அட்டாக் நடந்ததுல இருந்தே நம்ம பார்த்துட்டு வரோங்க. ஒரு 25 இந்தியர்கள் ஒரு நேபாளியோட சேர்த்து ஒரு 26 சிவிலியன்ஸை ஒரு தீவிரவாதிகள் அட்டாக் பண்ண உடனேயே அன்று முதல் நம்ம கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பரவலாக இந்தியர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம
மற்ற நாடுகளும் அதை கண்டம்னேஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேர்ல்டு ஃபுல்லாவே இப்போ வந்து பாகிஸ்தான் வாஸ் ஐசோலேட்டட். இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நாடுகளுமே இந்த ஒரு குயில் ஆக்டிவிட்டியை வந்து வன்மையாக கண்டித்தது. அதுவே இந்தியாவுக்கு ஒரு பலம் என்றாலும் நீங்க பார்க்க வேண்டும். பிறகு நேத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டா எங்கெல்லாம் மிலிட்டன்ஸ் இருந்தாங்களோ அந்த இடத்துல வித்தவுட் எனி சிவிலியன் டேமேஜ் அந்த இடத்துலதான் அவங்களையும் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ் மொத்தமாக 9 இடத்தும் தகர்க்கப்பட்டது. அதுவும் நம்ம பார்த்தோம். நம்முடைய ராஜ்நாத் சிங் நம்ம அமைச்சர்கள் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அதுக்கு அறிக்கையும் விட்டிருந்தாரு. நிறைய செய்திகள் எல்லாம் பார்த்தோம். பட் இன்னைக்கு நடக்கிறது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வி ஆர் ரெடி ஃபார் ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் மாதிரி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல நம்ம ஏர் கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஃபுல் ஏர் கண்ட்ரோல் எடுத்த பிறகு தான் தென் வி வில் யூஸ் அவர் ஆர்மியும் நேவியும் பிறகு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபோர்ட்டா தான் இதை நம்ம சந்திப்போம். இதை டிப்ளமேட்டிக் இப்போ இன்னைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் இன்னைக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ வி வில் ஃபேஸ் திஸ் இஷ்யூ போத் டிஃபென்ஸ் சைட்ல இருந்தும் பார்ப்போம், ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து டிப்ளமேட்டிக் சைட்ல வந்து இதை பார்ப்போம். நிச்சயமா ஏற்கனவே நம்ம பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு அமைப்பை நம்ம தகர்த்துட்டோம் அப்படிங்கிற செய்தியை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது வான் பாதுகாப்பு வான் படைகள் அப்படின்னு வரும்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற கம்பாரிசன் என்ன? பாகிஸ்தான் அப்டேட் ஆயிருக்காங்களா? தற்போதைய நிலை என்ன? கம்பாரிசன் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்தியா வந்து மிக வலிமையாக இருக்கிறதுங்க. இப்போ ஏர்ஃபோர்ஸ் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் சரி, நேவில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கூறுல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரஃபேல் விமானம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ரிசைஸா தாக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெப்பன்ஸ். ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா அவங்க அன்கம்பேரபிள் தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு பார்க்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி இர்ரேஷனல் எனிமி. இப்படிதான் இங்கதான் அட்டாக் பண்ணுவான்னு இல்லை. ஸோ தே வில் டூ எனி சார்ட் ஆஃப் டேமேஜ். ஸோ அதுக்கும் நம்ம வந்து இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோம். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கும் நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறோம். நிச்சயமா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லையில அது போன்ற ஒரு சில சம்பவங்களும் அரங்கேறுது அப்படிங்கிற செய்தியை கூட செய்தியாளர் கொடுக்க நம்ம கேட்டோம். அது மாதிரியான ஒரு நகர்வுகள்லாம் இந்தியா எப்படி சமாளிக்கும்? இல்ல இப்பவே பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பார்டர்லாம் வந்து ஷூட் அட் சைட் ஆர்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த தீவிரவாதமும் கண்டிப்பா அந்த எல்லையோரத்துல ஊடுருவத்துக்கான எல்லா முயற்சிகளும் அவங்க எடுப்பாங்க. ஸோ அதனால அதுக்கும் நம்ம வந்து உஷாரா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அஃபென்சிவ் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்மளோட தாக்குதல் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு டிஃபென்சிவ் மோட்ல போயிட்டு எல்லா ட்ரோன் அண்ட் அட்டாக் பண்ணோம் இல்லையா, இதுவே டிமோரலைஸ் பாகிஸ்தானோட ஆர்மியை. ஏர்ஃபோர்ஸ் பர்டிகுலரா அவங்க நினைச்சது என்னன்னாக்கா எல்லாத்தையும் இன்னைக்கு தகர்ந்து எரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது இந்த டிமாரலைஸ் இருக்கும் போது இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மறு தாக்குதல் ரிவெஞ்ச் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பல மடங்காக இருக்கும் என்பதை நம்புகிறோம். நிச்சயமா தீவிர பதிலடியில இந்தியா இறங்கியிருக்கு அப்படின்னு பாக்குறோம். இந்தியா வந்து பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத்தையே குறி வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்மளால கிடைக்கப்படுது. இந்த நேரத்துல பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிருச்சு அப்படின்னு பாக்கலாமா? கண்டிப்பாக இதை வந்து இந்த தீவிரவாதத்தை பல ஆண்டுகளாக தொடர்ந்து அதை வந்து வளர்த்து கொண்டே வருகிறது. அதை வந்து நாங்கள் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம வன்மையாக கண்டிச்சோமோ கண்டிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பிரதமர் உட்பட அனைவரும் சொல்வது என்னன்னாக்கா ரெஸ்ட்ரைன் பண்ணுங்க, இந்த தீவிரவாதத்தை வளர்க்காதீங்க. நம்ம சொல்றதே அதான். பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத நாடாக மாறி இருக்கு. அது வந்து புதியதும் இல்லை. நாட்கள் அவங்க வளர்த்துட்டே வந்ததன் விளைவுதான் இன்னைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு அது பதிலடி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாகவே இதை நம்ம கருத வேண்டும். நிஜமா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இதுவரைக்கும் தன்னோட நாட்டோட வளர்ச்சியில செய்த தவறுகள் அப்படின்னா நீங்க என்னென்ன நினைப்பீங்க? பாகிஸ்தானோட தற்போதைய நிலைக்கு என்ன காரணம்? சார் அவங்க நம்ம தொடர்ந்து 47, 48, 65, 71, 98 இப்பொழுது இந்த பல 78, 79 ஆண்டுகளாக அவங்க செய்வது என்னன்னா இந்தியாவை குறை சொல்லியே அவர் தீவிரவாதத்தை வளர்த்தே மற்ற வளர்ச்சி பாதையில் அந்த மக்களை இட்டு செல்லவில்லை என்பதே உண்மை.
இப்போ ரீசெண்டா ஹேப்பனிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சொல்றேன் இல்லைங்களா, POK, அங்கேயே வந்து அவர்களுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அங்க மக்கள் வந்து இந்தியாவுடன் நம்ம ஏன் சேரக்கூடாது என்ற எண்ணத்தில் இருப்பதாகவே பல செய்திகள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா அந்த நேரத்துல நம்ம பாக்குறோம், சர்வதேச தலைவர்களோடு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தது. ஒரு ராஜாங்க ரீதியா பாகிஸ்தானுக்கு ஒரு சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த இந்தியா முயற்சிக்குது அப்படிங்கறத பாக்குறோம். இந்தியாவோட இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து அனைத்து நாடுகளும் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறது. நம்ம வந்து உடனே நம்ம இதை சொல்லிட்டே இருந்தோம், UN சொல்லிட்டு இருந்தோம், நம்ம US தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தே இருந்தோம். இப்ப ஜெய்சங்கர் அவர்கள் அழகாக சொல்லி கொண்டு வந்தது, உங்களுக்கு ஏற்பட்டால் மட்டும் அது வழி இல்லை, எங்களுக்கு ஏற்படுகிறது, அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள், இந்த விளைவுகள் எல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டு வந்ததற்கு ஆதாரங்களுடன் அவர் நிரூபகமாகிவிட்டது. நிச்சயமா திருமாறன், இந்தியா தன்னோட தாக்குதலை முழு அளவில் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்தோட அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா தகர்த்திருக்கு. சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா தாக்குதலை தீவிரப்படுத்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எல்லை பகுதிகளில் ஒரு தீவிரமான உஷார் நிலை இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்திய ராணுவம் எப்படியெல்லாம் தயாராகி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நான் ஏற்கனவே உங்ககிட்ட முன் வச்சிருந்தேன். தற்போது இந்திய ராணுவத்தில் என்னென்ன மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள், நவீன உபகரணங்கள், நவீன போர்க்கருவிகள் எல்லாம் ரீசன்ட் டைம்ல சேர்க்கப்பட்டிருக்கு? சரி, நம்ம இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வாருக்கான அனைத்து ஹை டெக்னாலஜிக்கல் வெப்பன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு வகையில பார்க்கணும். இன்டெலிஜென்ஸ் ஆன வெப்பன் சிஸ்டம் வந்து இந்தியாவோட வந்து எக்ஸலண்டா இருக்குங்க. அதனாலதான் நம்ம வந்து ப்ரிசைஸா எங்கெங்க என்னென்ன இடத்துல என்ன இருக்குன்றது நம்ம பாகிஸ்தானோட மேப் வந்து அத்துப்படி நம்ம ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களிடம் என்ன வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அவர்களோட பலம் என்ன, அவர்களோட பலவீனம் என்ன அப்படின்றது வந்து இந்திய போர்ப்படை தளபதிகளுக்கு நன்றாக தெரியும். அவங்கள வந்து நம்ம ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். மூன்றாவது, நம்ம கிட்ட இருக்கிற பலம் வாய்ந்த வெப்பன்ஸ், அது வந்து சிக்னல் சிஸ்டமா இருக்கட்டும், நம்ம ஏர்போர்ஸ்ல இருக்கிற நவீனமயமாக்கிற ட்ரோன்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், நம்ம நேவில இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் ஆகட்டும், சப்மரைன்ஸ் ஆகட்டும், நம்ம இப்போ லேட்டஸ்டா வந்து ஆர்மியில வந்து பல ஹை சஃபிஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ் கன்ஸை வந்து நம்ம எக்யூப் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரெயின்டு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெல் ட்ரெயின் சோல்ஜர்ஸ். நீங்க மிக முக்கியமானது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வெப்பன்ஸை கம்பேர் பண்றதோட நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸை நீங்க கம்பேர் பண்ண முடியாது. பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ்க்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ் கம்பேர் பண்ணா we are highly trained and dedicated and we are committed. நிச்சயமா ஏற்கனவே இதே போன்று பாகிஸ்தான் மண்ணுக்குள்ளேயே சென்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினதுதான் இந்திய ராணுவம். தற்போது நீங்க சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா ஒரு ராணுவ வீரருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, ஒரு ராணுவ வீரரை இந்திய ராணுவம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் தயார்படுத்தும்? சரி, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, கடுமையான ட்ரைனிங்ல இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அதை எக்யூப் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூ டெக்னாலஜி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, we are doing military exercises. நம்ம வந்து நம்ம மட்டும் ட்ரெயின் பண்றது இல்லை, இதை போல இதை யூஸ் பண்ற மற்ற நாடுகளும் கூட வந்து நம்ம சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறோம். இப்போ நேவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானோட சேர்ந்து வந்து ட்ரைனிங், அவங்களுடைய சோல்ஜர்ஸும் நம்ம சோல்ஜர்ஸும் சேர்ந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது we are equipping ourselves. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாத நம்ம இந்தியன் சிஸ்டத்துல ஆர்மி ஆகட்டும், நேவி ஆகட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து ட்ரெயின் பண்ற மாதிரி சோல்ஜர்ஸை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ரொம்ப திறமையாக நம்ம சோல்ஜர்ஸை ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். அதனால தான் சொன்னேன், நம்ம சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப டிசிப்ளின், டெடிகேட்டட் அண்ட் கமிட்டட்.